ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு என்றான். தாவீது ஒரு வாலிபனோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். அந்த வாலிபன் யார்? சவுலை கொன்று போட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் தாவீதை பல முறைகளிலே கொல்வதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருந்தான். நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல ஆண்டவர் கிருபையாக காத்தார். சவுலுக்காக பயந்து பயந்து பெலிஸ்த தேசத்திலே போய் ஒளிந்தவன் இந்த தாவீது. ஒரு காலகட்டத்தில் சவுலை நான் கொண்டு போட்டு விட்டேன் என்று ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான். இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் உடனே சாணியா ஒளிஞ்சப்பா, நான் யாருக்கு பயந்துகிட்டு இருந்தேனோ அவனை ஆண்டவரே ஒழிச்சிட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்திருப்போம். அதனால் இன்னைக்கு நிறைய பேர் சத்துருக்கள் விடும் பொழுது, சத்துருக்களுக்கு தீமைகள் வரும் பொழுது, சத்துருக்களுக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது மகிழ்கிற மக்கள். ஆனா தாவீது என்ன சொல்கிறாரு? அந்த வாலிபனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நீ சொன்ன அந்த செயல்மொழியின் மூலமாய் வரக்கூடிய இரத்தப்பழி உன் தலை மேல இருக்கட்டும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன். சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு மனிதர்களால் அபிஷேகம் பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் மனிதர்களால் இகழ்ச்சியாக எண்ணப்படும் பொழுது அதனுடைய பிரதிபலன் வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. அவன் எனக்கு எதிரிதான், அவன் எனக்கு துரோகிதான், அவன் எனக்கு என்னைய கொல்ல தேடினவன் தான். ஆனாலும் நீ அப்படி செய்யக்கூடாது. இது கர்த்தரால் அபிஷேகம். அவன் ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம். ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்துல, ஆண்டவரே எங்களுக்கு நாங்களே தீங்குகள் வருவித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே எங்க செயல்பாடுகள் அமைஞ்சிடக்கூடாது. கவனமாயிருப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிற கவனம் எங்களுக்குள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.